வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கம்பெனி மேலே போடப்பட்டிருந்த 2 செக்ஷன் வழக்கு, அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். முதல் அதில் போடப்பட்டிருக்கிறது பட்ஸ் ஆக்ட் 2019. அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கூகுளில் என்ன சொல்லி வந்திருக்கு இது சம்மந்தமாக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க. தெரியுதுங்களா? இப்போ இங்கிலீஷில் இருக்குது, ஏஐ ஓவர் ரிவ்யூன்னு போட்டிருக்கு, ஓவர் வியூன்னு. அப்புறம் நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படித்து காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம தெலுங்கில் லாஸ்ட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்லேயே எல்லாமே பட்ஸ் ஆக்ட் மென்ஷன் பண்ணியிருக்க வேர்டு அப்படின்னு பார்த்தா டெபாசிட் ஸ்கீம் தான். ஒவ்வொரு லைன்லேயுமே அந்த டெபாசிட் அப்படிங்கிற அந்த வார்த்தை மென்ஷன் ஆகிருக்கு மேக்ஸிமம். புரியுதுங்களா? அதனால் வைப்புத்தொகை, அந்த டெபாசிட்டுக்கு தமிழில் வைப்புத்தொகை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வைப்புத்தொகை அப்படின்னா என்னென்னு தெரியாமல் குழம்பிடாதீங்க. அதனால தான் மறுபடியும் பார்த்துங்க ஒரு தடவை. இப்போ அவங்க தமிழுக்கு போவோம். இப்போ நான் இதை டைரெக்டாக கூகுள்லேயே எதுக்கு உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, நான் ஏதோ எடிட்டிங் பண்ணி தான் அனுப்பலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். நீங்களும் இதே மாதிரி கூகுளில் போய் பட்ஸ் ஆக்ட் 2019 போட்டிங்கன்னா உங்களுக்குமே காட்டும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். வாங்க பார்ப்போம். இந்தியாவில் மோசடியான வைப்பு திட்டங்களிலிருந்து, அதாவது டெபாசிட் ஸ்கீம்ஸ்லிருந்து முதலீட்டாளர்களை பாதுகாக்கும் ஒரு சட்டமாக ஒழுங்குபடுத்தப்படாத வைப்பு திட்டங்களை, அதாவது டெபாசிட் ஸ்கீம்ஸை தடை செய்யும் சட்டம் 2019 பட்ஸ் சட்டம் உள்ளது. சட்டவிரோத வைப்பு திட்டங்களை தடுக்க இந்த சட்டம் இயற்றப்பட்டது. சட்டவிரோதமாக எங்கேயாவது டெபாசிட்ஸ் நடந்துச்சுன்னா அதை தடுப்பதற்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டது. இப்போது பட்ஸ் சட்டம் என்ன செய்கிறது? முறைப்படுத்தப்படாத வைப்பு திட்டங்களை தடை செய்யுது. பட்ஸ் சட்டம் என்னென்னலாம் அஃபெக்ட் பண்ணோன்னா, அன்ரெகுலர் டெபாசிட் ஸ்கீம்ஸ் எல்லாம் தடை செய்யுது. அப்புறம் வைப்புத்தொகை பெறுபவர்கள் ஒழுங்குபடுத்தப்படாத வைப்பு திட்டங்களை, அதாவது டெபாசிட்ஸ் வாங்குறவங்க ஒழுங்குபடுத்தப்படாத வைப்பு தொகைனால டெபாசிட்ஸ் வாங்குறவங்க தான். ஒழுங்குபடுத்தப்படாத வைப்பு திட்டங்களை விளம்பரப்படுத்துதல், இயக்குதல் அல்லது விளம்பரப்படுத்துவதை தடை செய்கிறது. இவங்க இந்த மாதிரி இந்த அன்ரெகுலர் டெபாசிட் பெறுறவங்க ஒழுங்குபடுத்தப்படாத வைப்பு திட்டங்களை விளம்பரப்படுத்துறது, அதை இயக்கிறது, அது எல்லாத்தையும் தடை செய்யுது. 3வது, வைப்புத்தொகை பெறுபவர்கள் வைப்புத்தொகையை திருப்பி செலுத்துவதில் மோசடியான தவறுகள் செய்வதை தடுக்கிறது. அதே மாதிரி டெபாசிட் வாங்குறவங்க இத்தனை % இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னா அது கொடுக்க முடியுமா, அது சாத்தியமா, நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கா அப்படிங்கிறது, அவங்க கரெக்டாக காலம் ஃபுல்லாக கொடுப்பாங்களா, இல்லை எவ்வளோ கமிட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த கமிட்மெண்ட் வரைக்கும் அமௌண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பார்த்து, அது கொடுக்க சாத்தியம் இல்லை அப்படின்னா அது தடை செய்யுது. ஓகேவா? அடுத்து, உள்ளூர் காவல்துறைக்கு நீதித்துறை வாரண்ட் இல்லாமல், ஒருத்தவங்க வீட்டையோ ஒரு இதையோ சர்ச் பண்ணோம் காவல்துறை அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான வாரண்ட் வாங்கியிருக்கணும். ஒருத்தர் கைது செய்யணும்னா அப்படின்னா அதுக்கு வாரண்ட் வாங்கியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அப்போ கைது செய்ய முடியும். ஆனால் இந்த இதுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு வாரண்ட் தேவையில்லை. உள்ளூர் காவல்துறைக்கு நீதித்துறையுடைய வாரண்ட் இல்லாமல் சோதனை செய்து அதை பறிமுதல் செய்யும் அதிகாரத்தை இந்த பட்ஸ் ஆக்ட் வழங்குது. பட்ஸ் ஆக்ட் போட்டு ஒரு எஃப்ஐஆர் பட்ஸ் ஆக்டில் போட்டு மூவ் பண்ணாங்க அப்படின்னா வாரண்ட் இல்லாமலே அவங்க போய் சோதனை செஞ்சு பறிமுதல் செய்யலாம். அப்புறம் பட்ஸ் சட்டம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற போது, இந்திய பத்திரமயமாக்கல் சொத்து மறுசீரமைப்பு மற்றும் பாதுகாப்பு ஆர்வத்திற்கான மத்திய பதிவேடு CERSAI செராய் வைப்புத்தொகை பெறுபவர்கள் பற்றிய தகவல்களுடன் ஒரு பொது போர்ட்டலை நிறுவுகிறது. அதாவது பட்ஸ் ஆக்டில் வைப்புத்தொகை யார் யாரெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பொது போர்ட்டல் அது நிறுவுதான். அது அரசுடைய கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டில் இருக்கும். சட்டத்தின் கீழ் குற்றங்களை விசாரிக்க அரசாங்கம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நீதிமன்றங்களை நியமிக்கப்பட்ட நீதிமன்றங்களாகவும் நியமிக்கிறது. பட்ஸ் சட்டம் ஏன் முக்கியமானது? அதிக வருமானம் தருவதாக வாக்குறுதி அளித்து வீடுகளை ஏமாற்றிய சாரதா மற்றும் ரோஸ்வேலி திட்டங்களுக்கு பிறகு, அதாவது இந்த திட்டங்களுக்கு பிறகு பட்ஸ் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதிக வருமானம் தருவதாக வாக்குறுதி அளித்து நிறைய வீடுகளை ஏமாற்றிருக்காங்க போல் நிறைய நபர்களை. அதற்கு பிறகு அந்த சாரதா மற்றும் ரோஸ்வேலி அப்படிங்கிற நேமில் ஏமாற்றிருக்காங்க. அந்த இதுக்கு பிறகு பட்ஸ் சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்ட்டு இதில்
இதில் தெளிவாக போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மழை வேறு வருது. பட்ஸ் சட்டம் இதில் தெளிவாக போதும். இந்த ஸ்ட்ராட்டஜி இந்தியா, இந்த அதாவது எம்எல்எம்மோட பட்ஸ் சட்டம் எப்படி அஃபெக்ட் ஆகும், பான்சி ஸ்கீமோட எப்படி அஃபெக்ட் ஆகும், எம்எல்எம்முக்கும் நாமினல் எம்எல்ஏக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது இந்த வெப்சைட்டை கொஞ்சம் தெளிவாக போட்டுருக்காங்க. நீங்கள் அதுலேயும் போய் பார்க்கலாம் வாங்க. அன்வீலிங் த பட்ஸ் ஆக்ட் 2019 அண்ட் த ஃபைட் அகைன்ஸ்ட் பான்சி எம்எல்எம் ஃப்ராட்ஸ். ஓகேவா, இதெல்லாம் பார்த்தோம். லாஸ்ட்டாக நான் வந்து தெலுங்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன், மறந்துட்டேன்னா கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து இங்கிலீஷில் பார்த்துருவோம், சரிங்களா. அன்வைலிங் த பட்ஸ் ஆக்ட் 2019 அண்ட் ஃபைட் அகைன்ஸ்ட் பான்சி எம்எல்எம் ஃப்ராட்ஸ். பான்சி எம்எல்எம் ஃப்ராட்ஸ் அகைன்ஸ்டாக பட்ஸ் ஆக்ட் வந்து ஃபைட் பண்ணுது. நான் இங்கிலீஷில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணேன், அந்தளவுக்கு புரியாது, தமிழே புரியல, லைட்டாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, 100% புரிஞ்சிக்க முடியல. ஆனால் இது எல்லாமே டெபாசிட் டேக்கர், டெபாசிட்டர். அதனால தான் வந்து அந்த கம்பெனியை வழக்க வரும்போது ஜட்ஜி வந்து வேர் இஸ் டெபாசிட், பட்ஸ் ஆக்டில் ஏன் போட்டிங்க அப்படிங்கிற அந்த கேள்வி ரைஸ் பண்ணியிருந்தாரு. பட்ஸ் ஆக்ட்னாலே வைப்பு தொகை டெபாசிட்டுன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம அதில் போட முடியும். அவ்வளோதான், இங்கிலீஷ் முடிஞ்சு. அவங்க இப்போ இதை நம்ம தமிழில் பார்த்துருவோம். தமிழில் பார்க்கணும், திரும்ப வந்துட்டு அந்த வெப்சைட்டுள்ளே போய் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ஓகே, தமிழ் வந்துருச்சா, தெரியுதா தமிழ்? பட்ஸு சட்டம் 2019 மற்றும் போன்சி எம்எல்ஏ மோசடிகளுக்கு எதிரான போராட்டத்தை அறிமுகப்படுத்துது. இந்தியாவில் சட்டவிரோத வைப்புத் தொகை எடுக்கும் நடவடிக்கைகளை தடுப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற வளர்ச்சியை ஒழுங்குபடுத்தப்படாத வைப்பு திட்டங்களை தடை செய்யும் சட்டம் பட்ஸ் சட்டம் 2019 ஆகும். இந்த சட்டம் நெட்வொர்க் அல்லது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எம்எல்எம் நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் உட்பட வைப்புத் தொகை எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முக்கியமான தாக்கங்களை கொண்டுள்ளது. புரிஞ்சுங்களா? வைப்பு தொகை, அந்த டெபாசிட்ஸ், அது எம்எல்எம்ன்ற பேரில் டெபாசிட்ஸ் இருந்தாலும் சரி, எதுன்னு பேரில் இருந்தாலும் சரி. பின்னணி: பட்ஸ் சட்டம் 2019 தோற்றம், அது எப்படி வந்து தோன்றுச்சு அப்படிங்கிறத போடுறாங்க. சிலது புரியாது, நீங்கள் தமிழில் படித்து பார்த்தோ இல்லை இங்கிலீஷில் படித்து பார்த்தோ உங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுங்க. ஒழுங்குபடுத்தப்படாத வைப்பு திட்டங்களை தடை செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கும் ஒரு விரிவான சட்ட வழிமுறையாக இந்திய குடியரசுத் தலைவர் பிப்ரவரி 21, 2019 அன்று பட்ஸ் சட்டம் 2019 அறிவித்தார். நாடு முழுவதும் ஏராளமான ஏமாறும் முதலீட்டாளர்களை ஏமாற்றிய சட்டவிரோத வைப்புத் தொகை நடவடிக்கைகளில் வளர்ந்து வரும் அச்சுறுத்தலால் இந்த சட்டம் தூண்டப்பட்டது. நிறைய முதலீட்டாளர்களை ஏமாத்திட்டாங்க, வைப்பு தொகை டெபாசிட் வாங்கிட்டு திரும்ப இன்ட்ரெஸ்ட் இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறேன்ட்டு கொடுக்காம ஏமாத்திட்டாங்கிறதுக்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு, அந்த மாதிரி மோசடிகளை தடுப்பதற்காக. ஒழுங்குபடுத்தப்படாத வைப்பு திட்டங்களை வரையறுத்தல். இப்போ அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு. பட்ஸ் சட்டம் 2019 ஒழுங்குபடுத்தப்படாத வைப்பு திட்டம் UDS என்ற வார்த்தையை வரையறுக்கிறது. இது முறையான மற்றும் மோசடி செயல்பாடுகளுக்கு இடையில் வேறுபடுத்துவதற்கான தெளிவான கட்டமைப்பை வழங்குகிறது. இதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதாவது டெபாசிட்ஸ் வாங்குறாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறாங்க நிதி நிறுவனம் அப்படின்னா அது ப்ராப்பராக UDSல அவங்க அனுமதி வாங்கணும். RDSல கோடிட்டு காட்டுள்ளபடி UDS கட்டளை சட்டத்தில் கோடிட்டு காட்டுள்ளபடி ஒழுங்குபடுத்தப்பட்ட வைப்பு திட்டம், RDSனா ஒழுங்குபடுத்தப்பட்ட வைப்பு திட்டம் அல்லாத வணிக செயல்பாட்டின் ஒரு பகுதியாக எந்த ஒரு வைப்பு தேர்வாளரும் வைப்பு தொகை கோரப்படும் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த ஒரு ஏற்பாடு அல்லது திட்டத்தையும் UDS குறிக்கிறது. எனவே வைப்பு வரம்பிற்குள் வரும் மற்றும் UDS கட்டளைகளை சட்டத்தின் கீழ் RDS ஆக வகைப்படுத்தப்படாத எந்த ஒரு திட்டமும் UDS ஆக கருதப்படுகிறது மற்றும் தடை செய்யப்பட்டுள்ளது. புரிஞ்சா புரியலையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க, என்ன புரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு. ஒழுங்குபடுத்தப்பட்ட வைப்பு திட்டங்களை பிரித்தறிதல். மாறாக ஒழுங்குபடுத்தப்பட்ட வைப்பு திட்டம் RDS என்பது வைப்பு தொகை பெறுபவர் மூலம் வைப்பு தொகை ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லது கோரப்படும் எந்த ஒரு அனுமதிக்கப்பட்ட திட்டம் அல்லது ஏற்பாட்டையும் குறிக்கிறது மற்றும் இது UDS அவசர சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்ஸ் சட்டம் 2019 உள்ள முக்கிய சொற்கள்: வைப்பு என்பது எந்த ஒரு வைப்பு தொகை பெறுநராலும் முன்கூட்டியே கடன் அல்லது வேறு எந்த வடிவத்திலும் பெறப்பட்ட எந்த ஒரு பணத்தொகையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அல்லது வேறு விதமாக ரொக்கமாகவோ பொருளாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஃபஸ்ட்டு டெபாசிட் வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம்
நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தரோம், வாஷிங் மிஷின் தரோம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம். அப்போ அப்படின்னு அதுதான் அது மாதிரி ஒரு டெபாசிட் அமௌண்ட் வாங்கிட்டு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவ்வளோ பணமாக தரோம், பொருளாக தரோம் அப்படின்னு சொல்லுது. ஒரு குறிப்பிட்ட சேவையின் வடிவத்திலோ திரும்ப பெறப்படுவதாக உறுதியளிக்கப்படுகிறது. இந்த வருமானம் அல்லது இப்படி கூட சொல்லலாம், ஆன்லைன் கோர்சஸ்ஸு, அது இந்த கோர்சஸ் இந்த கோர்சஸ்ன்னு நீங்கள் ₹1,00,000 கட்டுங்க உங்களுக்கு இந்த ஆன்லைன் கோர்சஸ் தரோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல, அதான் குறிப்பிட்ட சேவையோ. இந்த வருமானம் வட்டி, போனஸ், லாபம் அல்லது வேறு எந்த வடிவத்திலும் எந்த நன்மையுடனும் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். இது நன்மையோடும் இருக்கலாம் அல்லது நன்மை இல்லாமலும் இருக்கலாம். வைப்பு விலக்குகள். சில ரசீதுகள் வைப்பாக கருதப்படுவதில்லை. இதில் பின்வருவன அடங்கும். சில ரிசிப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அது வைப்பாக கருதப்படாது அப்படின்னு சொல்ல. வைப்பு விலக்குகள். வணிகத்தின் போது அல்லது வணிக நோக்கத்திற்காக பெறப்பட்ட பணம். புரியுதுங்களா? ஒரு வியாபாரம் பண்ணி ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா மற்றும் அத்தகைய வணிகத்துடன் உண்மையான தொடர்பை கொண்டுள்ளது, அப்போ அது வந்து டெபாசிட் வைப்பில் வராது. புரிஞ்சுங்களா? வணிகத்தின் போது இப்போ இந்த டெபாசிட் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் வராததெல்லாம் என்ன? சில ரசீதுகள் டெபாசிட்டாக கருதப்படுவதில்லை, வைப்பாக கருதப்படுவதில்லை. இதில் பின்வருவன அடங்கும். வணிகத்தின் போது, வியாபாரத்தின் போது அல்லது வணிக நோக்கத்திற்காக பெறப்பட்ட பணம். வியாபாரம் பண்ணுறதுக்காக ஒரு தொட்டு நான் பணம் வாங்குறேன் அல்லது ஒரு பொருளை கொடுத்து ஒரு பணம் வாங்குறேன் அப்படின்னா அந்த பணம் அத்தகைய வணிகத்துடன் உண்மையான தொடர்பை கொண்டுள்ளது. எனவே அது வந்து டெபாசிட்டில் வராது. அதான் மேலே போடுறோம். அடுத்து, ஒரு வங்கி அல்லது ஏதேனும் ஒரு பொது நிதி நிறுவனத்திடமிருந்து கடன்கள். புரியுதுங்களா? அந்த மாதிரி கடன் வாங்குறது வந்து டெபாசிட்டில் வராது. எந்த ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் அல்லது வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மையின் கூட்டாளர்களின் மூலதன பங்களிப்புகள் வராது. ஷேர் கொடுக்குறாங்க ஒரு கம்பெனியில், பிஸ்னஸ்க்காக 3-4 பேர் சேர்ந்து ஷேர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து டெபாசிட்ஸில் வராது. இது நான் சொல்கிறது எல்லாமே எனக்கு இந்த தமிழில் புரிகிற நாலேஜை தான் நான் சொல்கிறேன். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கும். இங்கிலீஷையும் பாருங்கள், தமிழையும் பாருங்கள். அது எது புரியுதோ அது சரியாக நீங்கள் எடுத்துங்க. அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த பொருளாதார நிபுணர்கிட்ட, இது சம்மந்தமான தேர்ச்சி பெற்ற பொருளாதார வல்லுநர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. அடுத்து, ஒரு தனிநபர் அல்லது கூட்டு நிறுவனத்தால் உறவினரிடமிருந்து கடன்கள். ஒரு தனிநபர்கிட்டையோ அல்லது கூட்டு கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் நாமெல்லாம் சேர்ந்து உறவினர்கிட்ட கடன் வாங்குறது, கடனாக அமௌண்ட் வாங்கினாங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன இதில் வராது, டெபாசிட்டில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. வைப்புத்தொகை பெறுபவர். இப்போ வைப்புத்தொகை பெறுபவர் என்பது தனிநபர்கள், உரிமையாளர் நிறுவனங்கள், கூட்டாண்மை நிறுவனங்கள், வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மைகள், நிறுவனங்கள், அறக்கட்டளைகள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய வைப்பு தொகையில் ஏற்றுக்கொள்ளும் அல்லது கோரும் எந்த ஒரு நிறுவனத்தையும் எம்எல்எம் அல்லது எம்எல்எம் அல்லாத தனிநபர் குறிக்கிறது. இருப்பினும் இது 1949ஆம் ஆண்டின் வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளபடி நாடாளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்ற சட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்ட நிறுவனங்கள், வங்கி நிறுவனங்கள் அல்லது கூட்டுறவு வங்கிகளை உள்ளடக்குவது இல்லை. அடுத்து, வைப்பாளர். வைப்புதாரர், டெபாசிட்டர் என்பது யூடிஎஸ் கட்டளை சட்டத்தின் கீழ் வைப்பு தொகை செய்யும் எந்த ஒரு நபரையும் குறிக்கிறது. யூடிஎஸ் உடைய கட்டளை சட்டத்தின் கீழ் டெபாசிட் செய்கிற எந்த ஒரு நபரையும் இது குறிக்குமா? யூடிஎஸ் அவசர சட்டத்தின் தாக்கங்கள். யூடிஎஸ் அவசர சட்டம் ஒழுங்குபடுத்தப்படாத வைப்பு திட்டங்களை வெளிப்படையாக தடை செய்கிறது. எந்த ஒரு நபரும் எந்த ஒரு தவறான அறிக்கையும் வெளியிடவோ அல்லது எந்த ஒரு யூடிஎஸ்ஸிலும் முதலீடு செய்யவோ அல்லது உறுப்பினராகவோ அல்லது பங்கேற்பாளராகவோ மற்றொரு நபரை தூண்டும் எந்த ஒரு முக்கிய உண்மைகளை மறைக்கவோ அனுமதிக்காது. மேலும் இந்த அவசர சட்டம் பரிசு சீட்டு மற்றும் பண சுழற்சி திட்டம் தடை சட்டம் 1978 என் விதிகளின் கீழ் தடை செய்யப்பட்ட பரிசு சீட்டு அல்லது பண சுழற்சி திட்டம் போன்ற குறிப்பிட்ட திட்டங்களை யூடிஎஸ் என்று கருதுகிறது. ஆர்டிஎஸ்ஸின் கீழ் அனுமதிக்கப்பட்ட திட்டங்கள். யூடிஎஸ் அவசர சட்டம் ஆர்டிஎஸ் ஆக அனுமதிக்கப்பட்ட பல திட்டங்கள் மற்றும் ஏற்பாடுகளையும் கோடிட்டு காட்டுகிறது. செபியில் பதிவு செய்யப்பட்ட கூட்டு முதலீட்டு மேலாண்மை நிறுவனங்களின் திட்டங்கள், போர்ட்போலியோ மேலாண்மை திட்டங்கள், இஎஸ்ஓபி திட்டங்கள், ஏஐஎஃப் திட்டங்கள், பரஸ்பர நிதிகள் மற்றும் பிற திட்டங்கள் அல்லது செபியில் ஒழுங்குபடுத்தப்பட்ட அல்லது பதிவு செய்யப்பட்ட ஏற்பாடுகள் ஆகியவை இதில் அடங்கும். இந்திய ரிசர்வ் வங்கியில் ஆர்பிஐ பதிவு செய்யப்பட்ட வங்கி அல்லாத நிறுவனங்கள், என்பிஎஃப்சி வைப்பு தொகை ஏற்றுக்கொள்ளும் திட்டங்களும் இதில் அடங்கும். ஆர்டிஎஸ்ஸில் மோசடியான இயல்பு நிலை. யூடிஎஸ் அவசர திட்டம் ஆர்டிஎஸ்ஸில் மோசடியான வைப்பு தவறுகளையும் நிவர்த்தி செய்கிறது. எந்த ஒரு வைப்பு தொகை பெறுநரும் ஆர்டிஎஸ்ஸின் படி வைப்பு தொகை ஏற்றுக்கொள்ளும் போது முதிர்ச்சியின் போது வைப்பு தொகையை திருப்பி செலுத்துதல் அல்லது திருப்பி
செலுத்துதல் அல்லது அத்தொகையை வைப்பு தொகைக்கு எதிராக வாக்குறுதி அளிக்கப்பட்ட எந்த ஒரு குறிப்பிட்ட சேவையும் வழங்குவதில் எந்த ஒரு மோசடியான தவறையும் செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை. வைப்பு தொகை பெறுபவர்களின் மத்திய தரவுத்தளம். இந்தியாவில் செயல்படும் வைப்பு தொகை பெறுபவர்கள் பற்றிய தகவல்களுக்காக ஒரு ஆன்லைன் தரவுத்தளத்தை உருவாக்குதல், பராமரித்தல் மற்றும் இயக்குவதை யூடிஎஸ் அவசர சட்டம் கட்டாயமாக்குகிறது. அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி இந்த தரவுத்தளத்தை நிர்வகிப்பார். 2019 பிப்ரவரி 21க்கு பிறகு வணிகத்தை தொடங்கும் அல்லது தொடரும் ஒவ்வொரு வைப்பு தொகை பெறுநரும், டெபாசிட் அந்த கம்பெனி தொடங்குறவங்களும், வைப்பு டெபாசிட் கம்பெனி தொடங்குறவங்களும் அதன் வணிகம் குறித்து இந்த அதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும். குற்றங்கள் மற்றும் தண்டனைகள். இப்போ இந்த இதுக்கு குற்றத்துக்கான தண்டனை என்ன அப்படின்னு பார்க்குறோம். யூடிஎஸ் அவசர சட்டம் வைப்பு தொகை பெறுபவர்களுக்கு 1 வருடம் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் இந்த பட்ஸ் ஆக்டில் நிரூபிக்கப்பட்டது, கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் பட்ஸ் ஆக்டில் தான் இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கான தண்டனை என்னன்னா 1 வருடம் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் யூடிஎஸ் அவசர சட்டத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்ட குற்றங்களுக்கு 2 லட்சம் முதல் 500 மில்லியன் வரை பண அபராதம், அதாவது இந்தியன் ருபீஸில் 500 மில்லியன் வரை பண அபராதம் விதிக்க கடுமையான தண்டனை வழங்குகிறது. 500 மில்லியன், 1 மில்லியன்னா 10 லட்சம்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் 500 மில்லியனா எவ்வளோன்னு கணக்கு போட்டு பார்த்தேன். இறுதி கட்டணம் விக்கல் வருது. இறுதியான குறிப்புகள். மோசடியான எம்எல்எம் மற்றும் எம்எல்எம் அல்லாத செயல்பாடு மற்றும் போன்சி திட்டங்களை சமாளிக்க பட்ஸ் சட்டம் 2019 ஒரு வலுவான சட்ட கட்டமைப்பை வழங்குகிறது. ஒழுங்குபடுத்தப்படாத வைப்பு திட்டங்களை தடை செய்வதன் மூலம் வைப்பு தொகையாளர்களின் நலன்களை பாதுகாக்கவும், வணிக நோக்கங்களுக்காக எந்த வடிவத்திலும் வைப்பு தொகையை கோருவதிலிருந்து எம்எல்எம் செயல்பாடுகளை தடுக்கவும் இது முயல்கிறது. அதாவது முதலீட்டாளர்கள் ஏமாந்துடக்கூடாது. இருப்பினும் நுகர்வோர் பாதுகாப்பு நேரடி விற்பனை விதிகள் 2021 வரம்பிற்குள் வணிக நடவடிக்கைகளை நடத்தும் மற்றும் குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு இணங்கும் நேரடி விற்பனை, அதாவது அந்த 2021 வரம்பிற்குள் வணிக நடவடிக்கைகளை நடத்தும், வியாபார சம்பந்தமான நடவடிக்கைகள் நடத்தும் மற்றும் குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு இணங்கும் நேரடி விற்பனை எம்எல்எம் நிறுவனங்கள் தங்கள் செயல்பாடுகளை தொடர அனுமதிக்கப்படுகின்றன. எம்எல்எம் மூலமாக நேரடியாக விற்பனை செய்யக்கூடிய எந்த விஷயமும் இதில் வராது, அது அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் எம்எல்எம் வணிக நடவடிக்கைகளில் ஒழுங்குமுறை இணக்கத்தின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இருப்பினும் அதே சமயம் எந்த ஒரு வடிவத்திலும் வைப்பு தொகையை கோரும் எந்த ஒரு எம்எல்எம் செயல்பாட்டிலும் தொடர்பு கொள்வதை தவிர்ப்பது மிகவும் முக்கியம். அதாவது வைப்பு டெபாசிட் வாங்குகிற நோக்கத்தில் செயல்படுற எந்த எம்எல்எம் செயல்பாட்டிலும் தொடர்பு கொள்வதை தவிர்ப்பது மிக முக்கியம் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. எம்எல்எம்ல நேரடி விற்பனை அப்படிங்கிறது டெபாசிட்டில் வராது அப்படின்றது இந்த பதிவு முழுசாக படித்து பார்த்ததில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கும், அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ நான் இதை தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த 2வது பேஜ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தெலுங்கில். என்ன டப்புன்னு முடிஞ்சிச்சு. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் படித்து காட்டினேன்ல கூகுளில் டைரெக்டாக இந்த இதுக்கு தெலுங்கு பார்க்குறோம்.
வச்சு ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் பொறுமையாக பாஸ் பண்ணி படித்து பார்த்துங்க. ஓகேவா? இப்போ அடுத்து அந்த பெரிய இதை தெலுங்கு பார்ப்போம். தெலுங்கில் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பாருங்க. நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் ஒவ்வொரு இதாக பேராகிராஃபாக பாஸ் பண்ணி படித்து பார்த்துருந்தீங்க. ஆனால் எனக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து வந்து சிட் ஃபண்ட் ப்ரைஸ் மணி சர்க்குலேஷன் பேனிங் ஆக்ட் 1978 அந்த மணி சர்க்குலேஷன் சட்டத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சம்பந்தமான சட்டங்கள், அப்புறம் இன்னும் நிறைய பொதுவான விஷயங்கள், செய்திகள், மற்ற விஷயங்கள் நம்முடைய சேனலில் வரவிருக்கு. உங்களோட ஒத்துழைப்பு கொடுங்க. மேலும் இது போன்ற ஒரு சிறந்த வீடியோ நான் உங்களை அடுத்து சந்திக்கும். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் MHI. நன்றிகள்.